வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்கு. இந்த வாழ்க்கையில இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்துல இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ கவனமா கேளுங்க. நிச்சயமா உங்க கேள்விக்கான பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திற்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக போறார். அப்போ அந்த ஜெப ஆலயத்துல ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் தேவனுடைய பரிசுத்தர், தேவனுடைய குமாரன் என்று அறிந்து பயங்கரமா சத்தம் போட்டு அலறுதுங்க. அப்போ இயேசு அந்த அந்த பிசாசுகளை பார்த்து, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. உடனே அந்த அசுத்தாவி பயங்கரமா அலக்கழித்து மிகுந்த சத்தத்தோட அவனை விட்டு போய்விட்டது. அப்போ இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன, அசுத்தாவிகளுக்கு கூட இவர் கட்டளை கொடுக்குறாரு, அந்த அசுத்தாவிகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் யாரு, இது எப்படிப்பட்ட உபதேசம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் உடனே இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை கிளம்பி அவருடைய ஒரு சீஷனாகிய சீமோன் பேதுருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க சீமோன் பேதுருடைய மாமியார் ஜுரத்துல படுத்து கிடக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்தவங்க இயேசுப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி அறிந்து உடனே இயேசுப்பாவுக்கு பேதுருடைய மாமி ஜுரத்துல படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே இயேசுப்பா அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடித்து அவங்கள தூக்கி விடுறாரு. உடனே ஜுரம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மாமியார் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடம் அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றாரு. அப்ப இயேசுப்பா அந்த குஷ்டரோகியை பார்த்து மனதுருகி என்ன பண்றாரு, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு குஷ்டரோகியை யாராவது தொடுவாங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அவர் கையை நீட்டி அவனை தொட்டு அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அப்படிதான் இன்னொரு நாள் ஒரு வீட்டுல இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ இந்த வீடு ஃபுல்லா ஜனங்களால நிறைந்திருந்தது. வீட்டுக்கு வெளியே கூட நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ இப்படியாக அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவிற்கு அவ்வளவு கூட்டம். அப்போ ஒரு 4 நண்பர்கள் என்ன பண்றாங்க, ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வர்றாங்க. அப்போ எப்படியாவது அவர்களுடைய நண்பனை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு போகணும், இயேசுப்பா அவனை சுகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவனை உள்ள வீட்டுக்குள்ள அவனை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு கூட்டம். அப்போ என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த கூரையை பிரித்து அவனை அந்த படுக்கையோட கீழே இறக்குறாங்க. அப்போ இந்த விசுவாசத்தை இயேசுவா பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வேத பாரகர்கள், அதாவது டீச்சர்ஸ், அந்த ரபிமார்கள்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மனசுல இப்படி நினைக்கிறாங்க, இவர் என்ன பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, இவர் தேவதூஷணம் சொல்றாரு, கடவுள் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல இப்படி சிந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இருதயத்துல சிந்தித்த இந்த நினைவுகளை இயேசுப்பா அறிந்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய இருதயத்திலேயே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க சிந்திக்கிறீங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லி, பூமியில பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு